வெல்கம் டு ஆர்எஸ்கே நீட் அகாடமி. நம்ம ரெகுலரா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ட்ரிக் வந்து பார்த்தோம்னா ட்ரிக் நம்பர் 72. இது வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிற இந்த சாப்டர்ல வருது. இது வந்து என்ன என்சிஆர்டி புக்ல மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் இருக்கும். அதுவே வந்து என்ன நீட் சிலபஸ்ல வந்து என்ன மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிற அந்த போர்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. இதுல ரேஷியோ ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற கொஸ்டின். சரியா? இப்போ வந்து பாருங்க, a 2 ampere current is flowing through two different small circular copper coils having radii ratio 1:2. The ratio of their respective magnetic moments will be. இப்ப ரெண்டு காயில் இருக்கு, two different small circular copper coils. சரியா? ரெண்டு காயில் இருக்கு, ஒன்னு இப்படி இருக்கு, இன்னொன்னு இப்படி இருக்கு. ரெண்டுலயுமே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன? இதுலயும் 2 ஆம்பியர் தான், இதுலயும் 2 ஆம்பியர் தான். இதான் கரண்ட் ஐ கொடுத்துட்டாங்க. ரெண்டுலயுமே சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஆனா ரேஷியோ ரேடியே ரேஷியோ எவ்வளவுனா, இது 1 டைம் இருக்குன்னா இது 2 டைம்ஸ் இருக்கு. இப்போ R1 is equal to 1, இல்லாட்டி சிம்பிளா R வச்சுட்டோம்னா R2 ஓட வேல்யூ என்ன 2R அப்படின்னு இருக்கு. 1:2 ரேஷியோல ரேடியஸ் இருக்கு. The ratio of their magnetic moments will be. Ratio of their magnetic moments. Magnetic moment M வேணும்னா I into A அப்படின்னு சொல்லலாம். I into A னா I into pi R ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா. இதுல கரண்ட் ரெண்டுலயுமே சேம். அப்ப I அப்படிங்கிறது ரெண்டுக்கு கான்ஸ்டன்ட். ஓகே, பை அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். அப்ப மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ். சரியா? அப்ப இந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டா போதும், நீங்க ஷார்ட்கட்டுக்கு வந்துடலாம். அப்ப M1 டிவைட் பை M2 இஸ் ஈக்குவல் டு R1 டிவைட் பை R2 த ஹோல் ஸ்கொயர். ஆனா R1 பை R2 என்ன சொல்லிட்டாங்க? 1/2 சொல்லிட்டாங்க. அப்ப 1/2 த ஹோல் ஸ்கொயர் என்ன ஆன்சர் வந்து 1/4. இவ்வளவுதான் ஷார்ட் ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. நீங்க வந்து என்னன்னா அந்த ஃபார்முலா பாருங்க, ஃபார்முலா பார்த்துட்டு இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் கொடுக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த கண்டிஷனோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட் ட்ரிக்ஸ் மாறும். சரியா? நீங்க வந்து என்ன அங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து என்ன இங்க அது இந்த கண்டிஷன். இப்ப கரண்ட் மாறுச்சுன்னா இது மாறும். கரண்ட் மாறுச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு I1 R1 பை I2 R2 த ஹோல் ஸ்கொயர்னு மாறப்போகுது. அவ்வளவுதான். ரெண்டும் கரண்ட் சேமா இருக்கிறதுனால சிம்பிளா R1 பை R2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுட்டோம். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து தேவைன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு என்ன பண்றீங்க, ட்ரிக் நம்பர் 72 அப்படிங்கிறத போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நீங்க எந்த இன்ஸ்டியூட்டா இருந்தாலும் சரி, நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்றதா இருந்தாலும் சரி, நம்மளோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா மினிமம் நான் வந்து 45 கொஸ்டின்ஸ் உங்களால பிசிக்ஸ்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சு பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஆனா மினிமமா 15 to 25 கொஸ்டின்ஸ் வந்துன்னா உங்களால ஷார்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் யூஸ் பண்ணி டைம் சேவ் பண்ணி உங்களால கரெக்டா அட்டன் பண்ண முடியும். இப்போ 15 to 25 கொஸ்டின்ஸ்னா மினிமமா 60ல இருந்து 100 மார்க்ஸ் நீங்க பார்த்ததான் ஆன்சர் பண்ணலாம். பிசிக்ஸ் ரொம்ப டஃபா இருக்கு சார், பிசிக்ஸ் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார், நான் அதனால வந்து பயாலஜி மட்டுமே நான் படிக்கிறேன் அப்படின்னு கேட்டா, நீங்க பிசிக்ஸ் வந்து இந்த மாதிரியான மெத்தடாலஜில படிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்களால கண்டினியூஸா நிறைய வீடியோஸ் போட முடியும். இதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல நாளைக்கு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.